Subscribe to Sharon Simple Space and click the bell icon for more video updates. Hello friends, welcome to Sharon Simple Space. நம்ம எல்லாருமே ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், சமைச்ச உணவுகள்னு எல்லா தரப்பட்ட உணவுகளையுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறோம். நம்ம வீட்டில் எல்லாருமே ஃப்ரிட்ஜை ஆக்சஸும் பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ரிட்ஜை டைம் டு டைம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணால் தான் ஃப்ரிட்ஜ் எந்த பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். நம்ம வைக்கிற உணவுப் பொருட்களும் ஹைஜீனிக்காக சேஃபாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த ஃப்ரிட்ஜை எப்படி பளிச்சுன்னு எந்த பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளே ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருக்கேன். இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் 1 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஸோ இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஏன் பேக்கிங் சோடா எடுக்கிறோன்னா, பேக்கிங் சோடா ஃப்ரிட்ஜில் உள்ள பேட் ஸ்மெல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஸ்டெயின் ரிமூவலுக்கும் பேக்கிங் சோடா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறோம். இது கூடவே ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் டிஷ்வாஷ் லிக்யூடும் சேர்த்துக்க போகிறேன். டிஷ்வாஷ் லிக்யூட் சேர்க்குறதுனால ஃப்ரிட்ஜில் ஒரு நல்ல ஃப்ரெஷ் லைம் ஃப்ளேவர் இருக்கும். ஸோ இப்போ வாட்டர், பேக்கிங் சோடா, டிஷ்வாஷ் லிக்யூட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட க்ளீனிங் சொல்யூஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதோட ப்ளக்கையும் ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா பொருட்களையுமே எடுத்து வெளியில் வச்சிடலாம். நான் இப்போ ஃப்ரீசரில் இருக்கிற எல்லா பொருளையுமே எடுத்து வெளியில் வைக்கிறேன். அடுத்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்து வெளியில் வச்சுக்கிறேன். அடுத்து ஃப்ரிட்ஜில் எந்தெந்த ட்ரேயெல்லாம் ரிமூவ் பண்ண முடியுமோ அந்த எல்லா ட்ரேயையுமே நம்ம ரிமூவ் பண்ணி சுத்தம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு டைம் எதுன்னா, நம்ம நெக்ஸ்ட் வீக்குக்கு தேவையான காய்கறிகளை ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி மந்த்லி ஒன்ஸ் இது மாதிரி ஃப்ரிட்ஜை டீப் க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுற பிக் பேஸ்கெட்டையும் எடுத்து க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ எல்லா ட்ரேஸையும் வெளியில் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ளீனிங் சொல்யூஷனை நான் ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். நம்ம இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுனால அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் ஊறி சீக்கிரமாக அழுக்கு வெளியில் வந்துடும். ஸோ ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே ஒரு இடம் கூட விடாமல் எல்லா இடமும் இந்த க்ளீனிங் சொல்யூஷனை ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுற போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு இந்த ஃப்ரிட்ஜை நல்லா க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இந்த பேக்கிங் சோடா ஃப்ரிட்ஜில் உள்ள பேட் ஸ்மெல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்ம அந்த பேக்கிங் சோடா சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணும்போது அதில் இருக்கிற ஸ்டெயின்ஸ் எல்லாம் சீக்கிரம் ஊறி அழுக்கு எல்லாம் சீக்கிரம் வந்துடும். ஸோ ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு நீட்டாக இதை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன இடுக்குகளில் துணி வச்சு க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் இங்கே ஒரு டூத் ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். ஃப்ரீசரோட டோர் பகுதியையும் க்ளீன் பண்ணிடுறேன். இப்போ ஃப்ரீசர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஒரு ட்ரையான காட்டன் கிளாத் வச்சு மறுபடியும் ஃப்ரீசர் ஃபுல்லாக தொடச்சிக்கிறேன். நம்ம இது மாதிரி செய்கிறதுனால அந்த வாட்டர் ஸ்டெயின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ஃப்ரிட்ஜு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அடுத்தது ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டோரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ டோர் ஃபுல்லாமே இது மாதிரி மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிடலாம்.
அடுத்து நம்ம இந்த ஃப்ரிட்ஜோட ரப்பரை க்ளீன் பண்ணும்போது மறந்துடுவோம். இந்த ஃப்ரிட்ஜோட ரப்பர் அப்படியே க்ளீன் பண்ணாமல் விட்டால் ரொம்ப அழுக்கு சேர்ந்துடும். ஸோ அதுக்கு நான் இங்கே ஒரு டூத் ப்ரஷ்ஷை வச்சு இந்த ரப்பரை நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கிறேன். ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா அந்த பேக்கிங் சோடா சொல்யூஷனை நல்லா ஸ்ப்ரே பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நல்லா ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணால் எல்லா அழுக்கும் வந்துடும். ஸோ அடுத்தது ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லா ட்ரேயையுமே க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அதே மாதிரி மறுபடியும் ஒரு ட்ரையான காட்டன் கிளாத் வச்சு மறுபடியும் அந்த ஈரத்தை எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். அப்போ ஃப்ரிட்ஜ் பார்க்குறக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் க்ளீனாக. இப்போ ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து ரிமூவ் பண்ண எல்லா ட்ரேயையுமே க்ளீன் பண்ணோம். அதுக்கே நான் இங்கே ஒரு ஸ்க்ரப்பரில் டிஷ் சோப்பை சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிக்க போகிறேன். நான் ஸ்க்ராச்சபிள் ஸ்க்ரப்பராக எடுத்துக்கணும். இல்லைனா நம்ம ரெகுலராக பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பர் எடுத்தோம் அப்படின்னா அந்த ட்ரே எல்லாம் நல்லா ஸ்க்ராட்ச் விழுந்துடும். நான் ஸ்க்ராச்சபிள் ஸ்க்ரப்பர் வச்சு இந்த ட்ரே எல்லாம் டிஷ் சோப் லிக்யூட் யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுற பிக் பேஸ்கெட்டையும் நல்லா டிஷ் சோப் லிக்யூட் வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இதை நான் அப்படியே ட்ரை பண்ண விடாமல் மறுபடியும் ஒரு காட்டன் கிளாத் வச்சு இதோட ஈரத்தை எல்லாத்தையும் நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த ட்ரேயில் வாட்டர் ஸ்டெயின்ஸ் இருக்காது. ஸோ இப்போ நம்ம ஃப்ரிட்ஜு உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வெளியில் க்ளீன் பண்ணோம். அதுக்கு அதே சொல்யூஷனை நான் ஃப்ரிட்ஜில் வெளியில் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதே மாதிரி தொடச்சிடுறேன். ஸோ ஃப்ரிட்ஜுக்கு மேலேயும் நிறையா அழுக்கு இருக்கும். அதனால் அங்கேயும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி நம்ம நிறைய நேரம் க்ளீன் பண்ணுறதே இல்லை. அங்கே நல்ல டஸ்ட்டு சேர்ந்து போயிருக்கும். ஸோ அதையும் நல்லா க்ளீன் பண்ணிடலாம். சில ஃப்ரிட்ஜில் இது மாதிரி காயில் டைப் இருக்கும். ஸோ அந்த காயில் டைப்பை நல்லா ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கணும். அதில் எந்த சொல்யூஷனும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா காயிலில் ரொம்ப அழுக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னா ஹீட்டு ப்ராப்பராக வெளியில் போகாது. ஸோ அப்போ ஃப்ரிட்ஜோட கம்ப்ரஸர் இன்னும் அதிகமாக வேலை செய்ய வேண்டியது இருக்கும். இது ஃப்ரிட்ஜோட கண்டிஷனை பாதிக்கும். அதனால் ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி அந்த காயில் உள்ள அழுக்கு எல்லாத்தையுமே ஒரு ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம க்ளீன் பண்ண எல்லா ட்ரேயையுமே நான் ஃப்ரிட்ஜில் மறுபடியும் வச்சிடுறேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரிட்ஜு நல்லா பளிச்சுன்னு சுத்தமாகிருச்சு. இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் எந்த ஸ்மெல்லும் இருக்காது, எந்த ஸ்டெயின்ஸும் இருக்காது. இந்த பேக்கிங் சோடா இதோட பேட் ஸ்மெல்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் இது மாதிரி ஃப்ரிட்ஜை டீப் க்ளீன் பண்ணால் ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேரன் சிம்பிள் ஸ்பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in my next video. Bye bye.